ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ப்ரெடிக்ட் பண்ண லெவல்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம பார்க்குறோம். அதுவும் லைவாகவும் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். என்ன லெவல் வரைக்கும் நமக்கு ரிவர்சல் இருக்கு, எந்த டார்கெட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட் அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இந்த அவுட்லைனாக நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். அடுத்து நாளைக்கான என்ட்ரி டார்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒன்று வேணால் பார்க்கலாம். ஸோ நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் சொல்லியிருந்த விஷயம், முக்கியமாக மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் போயிட்டு இருக்கு. அதுலேயும் செல் சைட் பை ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கு. அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு ரெசிஸ்டன்ட்லையும் செல்லிங் பண்ணலாம். அட் த சேம் டைம் சப்போர்ட் எடுத்து கரெக்ஷன் போகும்போது பை பண்ணலாம் அப்படின்னோம். ஆனால் சப்போர்ட் பையை விட செல் சைடில் அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த வீக்கெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம். ஸோ அது கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே நடந்துகிட்டு இருக்கு. எங்கெல்லாம் மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதும், எந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் டைரக்ஷன் மாறும் அப்படிங்கிற லெவல் வரைக்குமே அடுத்து என்ன நடக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு விஷயம் பார்ப்போம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ ஹை டைம் ஃப்ரேமோட லெவல் அப்படிங்கிற மாதிரி 24,200 அப்படிங்கிற இங்கேருந்து நம்ம டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஏன்னா இது கொஞ்சம் முக்கியமான விஷயம் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ இங்கிருந்து ஓகே, இப்போ இங்கிருந்து மார்க்கெட் ஒரு டவுன் இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் ஆகி நமக்கு அப்படியே டவுன்லேயே வந்துட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே 23,800 அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிற இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அங்கிருந்து கீழே சப்போர்ட் ஜோன் அப்படின்ற லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 23,500. ஸோ இந்த ரெண்டு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கு. 23,500 அப்படிங்கிறது 23,300 அப்படிங்கிற இந்த லெவல்லாம் பார்த்தீங்கன்னா 100, 200, 300 இந்த ஒவ்வொரு 100 பாயிண்ட்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான அக்யூமுலேஷன் இருக்கிற பாயிண்ட்ஸ். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ மொமெண்டம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23,800 பிரேக் அவுட் ஆகிச்சு. அங்கேருந்து டவுன் பார்த்தீங்க அப்படின்னா 500க்கு இறங்கிச்சு, 550. மறுபடியும் 23,800 அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 23,500, 500, 550 இந்த லெவல். அகைன் பார்த்தீங்கன்னா 750, 500, 750, 500. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி ஜிக்ஸாக்கா கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கி வர மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கிக்கிட்டே இருக்கு மார்க்கெட். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இங்கிருந்து ஒரு டவுன் சூப்பராக டவுனில் போயிட்டு இருக்கு. இங்கே பையர்ஸ் அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பையர்ஸோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 23,450, 500, 550 இந்த 3 லெவல்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிற மாதிரியே நம்ம பார்த்துருக்கோம். ஹையர் டைம் ஃப்ரேமோட ஜோன் அப்படிங்கிறது 23,450, 400 to 500 இந்த லெவல். ஸோ அதனால இந்த லெவலில் ஸ்ட்ராங்கான அக்யூமுலேஷன் போயிட்டு இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு டைமும் சப்போர்ட் பை ரெசிஸ்டன்ஸை கொடுத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு நடந்த விஷயங்கள்ல நம்ம கொடுத்த லெவல்ஸ் எல்லாமே இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு இந்த லெவல்ஸ்ல ரிவர்சல் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அடுத்து டவுன் டார்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் போயிட்டு இருக்கும்போது லைவ்ல சொன்னோம் 23,580 அப்படிங்கிற லெவல் வந்து அதாவது 23,590 அப்படிங்கிற லெவல் வந்து டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆனால் தான் நமக்கான என்ட்ரிஸ் கன்ஃபார்ம் ஆகும். அதுவும் டவுன் சைடில். அப்படி இருக்கும்போது அடுத்து 23,500 வரைக்கும் டார்கெட் பிளான் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டார்கெட் டவுன் சைட் 23,500 அப்படிங்கிற லெவல் டச் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு சின்னதாக ரேஞ்ச் ஹை போயிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு 23,550 to 60. ஸோ இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் ஓவரால் லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேலேருந்து இறங்கிட்டே வந்திருக்கு. ஸோ 23,800, 23,800க்கு மேலே பிரேக் அவுட் ஆகாமல் ஹையர் டைம் ஃப்ரேம் பிரேக் அவுட் கிடையாது, லாங் கிடையாது அப்படின்னு பார்த்தோம். அட் த சேம் டைம் 23,450, 500, 350 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோனில் ஒவ்வொரு 100 பாயிண்ட்லையும் ஸ்ட்ராங் சப்போர்ட் அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த பையர்ஸோட என்ட்ரிஸை அக்யூமுலேட் பண்ணணும்னாலே அதுக்கு செல்லர்ஸ் வேணும். ஸோ செல்லர்ஸை வந்து நம்ம இங்கே தான் அக்யூமுலேட் பண்ணிட்டு எடுத்துட்டு வரோம். இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 ரெசிஸ்டன்ட் லெவலில் 700 to 800 லெவலில் செல்லர்ஸ் அக்யூமுலேட் பண்ணிட்டு இப்போ கீழே இறங்கியிருக்கு. அடுத்து மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருப்போம். அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு
இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது இப்போ 550 23,550 பிரேக் அவுட் ஆகுது. ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆகி ஒரு சின்ன ரெசிஸ்டண்ட்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி 600, 680, 700. ஸோ இந்த எல்லா லெவலும் பிரேக் பண்ணி 800 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வந்து ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணால் அதுக்கு அடுத்து ஒரு கரெக்ஷனில் நமக்கான பையிங் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பையிங் பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 23,600, 500 இந்த லெவலில் வந்து மறுபடியும் ரீஎன்ட்ரி அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா தான் மார்க்கெட் சூப்பரான மூவ் 24,100, 24,100 அப்படின்னு 1 by 1 ஹையர் டைம் ஃப்ரேமில் மேலே டார்கெட் வைக்கலாம். இது வரைக்கும் நமக்கு அடுத்து நடக்கக்கூடிய மார்க்கெட் மூவ் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நம்ம எப்படியா இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் செல் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ 600, 550, 600, 650, 700, 780 இந்த 3 லெவலுமே ரெசிஸ்டன்ட் லெவல். ஸோ இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெசிஸ்டன்ட்லையும் ரிவர்சல்ல புட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்த்துருந்தோம். அதே போல் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அது பிரேக் அவுட்டா இல்லை ஃபேக்கா அப்படிங்கிறத நம்ம கிளியர் கன்ஃபர்மேஷன் டெலிகிராம் போஸ்ட் பண்ணுறோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இங்கே பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ பிரேக் அவுட்ல அப்புறம் சப்போர்ட் எடுத்து மேலே போய் க்ளோஸ் இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் கிடைச்சிது அப்படின்னா நமக்கான கிளியர் பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ மறுபடியும் ஷார்ட் டேர்ம்ல இப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா செல்லர் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது, அதனால நம்ம வந்து செல்லிங்ல டார்கெட் பிளான் பண்ணியிருந்தோம் அப்படி இல்லையா. இந்த லெவலுக்கு அப்புறம் பையிங் சைட் ப்ரெஷர் வரும், பையிங் சைடில் பிளான் பண்ணலாம் அப்படின்னு தான் மாறப்போகுது. இப்பயும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ரேஞ்சு தான், ரேஞ்சில் என்ன சேஞ்சஸும் இல்லை. இங்கே செல்லிங்ல அதிகம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிது, அதே போல் இங்கே பையிங்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. எங்கே அப்படின்னா 23,600க்கு மேலே மார்க்கெட் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் கிடைச்சி ஒரு புல் பேக் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை கண்டிப்பாக டெலிகிராமில் இன்டிமேட் பண்ணுறோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் மார்க்கெட் டைரக்ஷன் இந்த லெவல் வரைக்கும் ரேஞ்ச் இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்கு. ஆனால் கேப் அப் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்ல நாளைக்கு அடுத்து ஓப்பன் ஆகி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்ம இந்த 2 ரெசிஸ்டன்ட் லெவலாக பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு ரெசிஸ்டன்ட், இந்த ரெண்டுமே ஷார்ட் டைம் லெவல் தான். அதாவது ஷார்ட் டைம் லெவல் அப்படின்னா சின்ன லெவல், இது ஒன்ஸ் டச் பண்ணி சின்ன புல் பேக் கொடுத்து அடுத்து பிரேக் அவுட் ஆகிடும், அந்த மாதிரி ஒரு லெவல் தான். அப்படின்றப்ப இந்த லெவல் எல்லாமே டைரக்டா இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த ஹைல ஓப்பன் ஆகுது அப்படின்னா டச் பண்ணிட்டு, அதாவது இங்க இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு இங்க அக்யூமுலேட் பண்ணி அங்கிருந்து ரிவர்சல் ஆகி கீழே வந்தால் இங்க வரைக்கும் வந்தா சப்போர்ட், அதாவது 23,700, 23,500 அப்படிங்கிற 200 பாயிண்ட்ஸ்க்கான ரேஞ்ச் ஃபார்ம் ஆகும். அதுதான் ஃபர்ஸ்ட் சினாரியோ. கேப் அப்ல இந்த லெவலுக்கு மேல ஓப்பன் ஆகி ரிவர்சல் ஆனா ஒன்ஸ் 600ல ஓப்பன் ஆகி டவுன்ல வந்து ஒரு ரெட் கேண்டில் ஸ்ட்ராங்கா இப்படி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகியிருந்தா அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, அப்ப இந்த ரெட் கேண்டிலுடைய லெவல் செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குன்னு எடுத்துட்டு ஹையர் ஸ்டாப் லாஸ் வச்சு 23,500, 450, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து சம் டார்கெட்ஸ் இருக்கு. ஆனால் அந்த டார்கெட் எல்லாம் வந்து ஈஸியாக ஹிட் ஆகக்கூடிய இடம் கிடையாது. சொல்லப்போனால் 23,350, ஏன்னா இது வந்து 6 மந்த்ஸ்க்கான சப்போர்ட் லெவல் அப்படின்னு நான் ப்ரீவியஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த டார்கெட்டு 23,350, 300, அதாவது இந்த லெவல். ஸோ இந்த லெவல்லாம் மார்க்கெட் இறங்கிடுச்சு அப்படின்னா அடுத்து எப்போ வேணாலும் சடன் மூவ் ஆகி இந்த லெவல்ல இருந்து சடன் மூவ் ஆகி மேலே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால இந்த லெவலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி டவுன்ல வந்தா நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 23,500, 450 ரெண்டு டார்கெட் வந்து கொஞ்சம் சேஃபான டார்கெட் தான். அதுக்கு கீழே போகும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும் டவுன் சைட்ல புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். அட் த சேம் டைம் மார்க்கெட் கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆகி 23,500லேயே ஓப்பன் ஆகி ஒரு நிமிஷம் 23,500 அப்படின்ற மாதிரி இங்கேயே ஓப்பன் ஆகி ஒரு கிரீன் கேண்டில் இப்படி ஒரு ஃபார்ம் ஆகிருந்துச்சு அப்படின்னா இந்த கிரீன் கேண்டிலோட கரெக்ஷன்ல நம்ம அங்கே ஹை பிரேக் அவுட் ஆகும்போது என்ட்ரி எடுத்து டார்கெட் லெவலா 650, 700, 800 அப்படின்னு 3 டார்கெட்டை பிளான் பண்ணிக்கலாம் 1 by 1 லெவல் வந்து இந்த லோவர் ஸ்டாப் லாஸை வச்சுட்டு பிளான் பண்ணலாம் 1 by 1 கால் ஆப்ஷன்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இதே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணா சேஃபான என்ட்ரி எடுக்கலான்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நான் தான் பண்ண போறேன். ஓகே, பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸையும் பார்த்துடலாம் சேர்த்து. பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட சேம் சினாரியோ தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அதாவது 50,500 இருந்து செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து கீழே இறக்கியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ட் டச் பண்ணியிருக்கு.
அடுத்து ரெசிஸ்டண்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஆக்சுவலாக ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக இருந்து ரெசிஸ்டண்ட்டாக மாறுறது 49,800. ஸோ இந்த 49,800 அப்படின்ற லெவலுக்கு மேலே ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா நம்ம கரெக்ஷனில் கால் எடுத்து டார்கெட் வந்து 50,500 வரைக்கும் கோட் பண்ணலாம். அப்படி இல்லை இது ரெட் கேண்டிலாக இங்கே ஃபார்ம் ஆகுது, ரெட் கேண்டில் ஸ்ட்ராங் ரெட், ஒரு ஒயிட் கேண்டிலாக வந்து ஸ்ட்ராங்காக ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அங்கேருந்து நம்ம கீழே டார்கெட் 1 by 1 49,100 வரைக்கும் பிளான் பண்ணுறது சேஃப். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் சொல்லிட்டேன். பேங்க் நிஃப்டியும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன லெவல்ஸ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டர் ரியாக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸ்ட்ரைக் செலெக்ஷன் அப்படிங்கிறது 49,200 காலுக்கும் 50,200 அது 50,000 49,800 இந்த 3 லெவல்லையும் எந்த லெவலில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் போட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சேர்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.